அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்ணா. என்னடா? நம்ம கடையில் சோலை இருக்கார்ல, அவர் உங்களை ஏமாத்திட்டு இருக்காருண்ணே. சோலையா? அண்ணே நம்ம வழக்கமாக ஜென்ரல் சர்வீஸ்க்கு 1000 ரூபா வாங்குவாண்ணே. ஆனால் சோலை எக்ஸ்ட்ரா 500 1500 வாங்குறாருண்ணே. அந்த 500 அவர் பாக்கெட்டுக்கே போட்டுக்கிறாருண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே இது மட்டும் இல்லை, நம்ம கடைக்கு இந்த பொருள்லாம் வாங்கணும்ல, அந்த பில்லையும் எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து அதுவும் அவரே எடுத்துக்கிறாருண்ணே. இருடா, அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன். சோலை, சொல்லுங்கண்ணே. நம்ம கஸ்டமர்கிட்ட ரெகுலராக சார்ஜ் பண்ணுறது 1000 ரூபாய். நீங்கள் 1500 சார்ஜ் பண்ணி 500 ரூபாய் அடிக்கிறீங்களா? ஆமாண்ணே. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? உங்களை நம்பி தானே கடையை விட்டுட்டு போகிறேன். உங்களுக்குலாம் 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், கேட்டப்பெல்லாம் லீவ் கொடுக்கறதுக்கு காட்டுற விசுவாசமா இது? இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, மரியாதை வேலையை விட்டு கிளம்புங்க. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் வேணும்னு பண்ணலண்ணே. என் நிலமை அப்படி இருந்துச்சுண்ணே. எனக்கும் குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சுண்ணே. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வேற வைத்தியம் பார்க்கணுண்ணே. அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடன் எல்லாமே வேற அடைக்கணுண்ணே. பிள்ளைங்கள நல்ல ஸ்கூலில் வேற சேர்க்கணுண்ணே. அதனால தானே தெரியாமல் பண்ணிட்டேனே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் காலில் வேணா விழுகிறேண்ணே. சோலை, இன்னும் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாமல் போச்சு. போங்க போய் வேலையை பாருங்க. சரிண்ணே. இந்தாங்க சோலை, இந்த மாதத்துக்கான சம்பளம். அண்ணா சம்பள பணம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குண்ணே. எனக்கு 18,000 தானே சம்பளம், 20,000 இருக்கும் போலண்ணே. அட, இந்த மாதம் எல்லாருமே கொஞ்சம் சம்பளத்தை ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். அண்ணா நாங்களாம் உங்களுக்கு நேர்மையாக இருந்தோம், நல்லா வேலை செஞ்சு கொடுத்தோண்ணே. அதனால நீங்கள் எங்களுக்கு காசு அதிகமாக போட்டீங்க. அவர் உங்களை ஏமாத்திருக்காருங்க. சோலைக்கு எதுக்கு எனக்கு அதிகமாக சம்பளம் போட்டீங்க? தப்பு என் மேலே தான்ப்பா. எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். சோலை இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு போதுமான சம்பளத்தை கொடுத்துட்டா நீங்கள் ஏன்பா கடையிலேருந்து காசு எடுக்க போகிறீங்க? எல்லாம் என் மேலே தானே தப்பு. இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் ஏதாச்சும் காசு தேவை இருந்துச்சுன்னா தயக்கப்படாமல் என்கிட்ட கேளுங்க. சரிண்ணே. ஒரு முதலாளி தொழிலாளி செய்கிற வேலைக்கு நியாயமான சம்பளத்தை கொடுத்தாலே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது. சோலை என்னை மன்னிச்சிருங்க சோலை, நான் உங்களுக்கு தப்பாக புரிச்சுக்கிட்டேன். பரவாயில்லப்பா.